சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Therefore shall a man leave his father and his mother, and shall cleave unto his wife, and they shall be one flesh. Genesis 2:24. కాబట్టి పురుషుడు తన తండ్రిని తన తల్లిని విడిచి తన భార్యను హత్తుకొనును, వారు ఏక శరీరమై ఉందురు. ఆదికాండం 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. எது நிமித்தம் என்று யோசிக்கலாம். ஆதாம் ஏவாளை அறிந்தது நிமித்தம், அவள் தன்னுடைய மாம்சத்தின் மாம்சமும் தன்னுடைய எலும்பில் எலும்பென்று உணர்ந்தது நிமித்தம். நாம் இன்று அப்படி ஒரு அன்பை வைப்பதில்லை, அப்படி புரிந்து கொள்வதும் இல்லாதபடியினாலே இன்று பல குடும்பத்திலே சண்டையும் சச்சரவும் போராட்டங்களும் நிந்தனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் இசைந்திருக்க வேண்டுமானால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்தவர்கள் இவர் என்பதை கணவனும் மனைவியும் அறிந்தார்களானால் அந்த இடத்திலே இசைந்திருப்பார்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.